திராவிடன்கிற ஹேஷ்டேக் ஓரம் வச்சுட்டு உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியில நீ வந்தினா அடுத்த தேர்தலில் நீ தோத்துருவ. நாங்கெல்லாம் தெலுங்கர்கள், இது தெலுங்கர்களுக்கான கட்சின்னு ஒரு நாள் சொல்லி பார்க்கட்டும். திமுக ஒரு நாள் அவ்வளவு தைரியம் திராணி இருந்தா, நீங்க தனியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதை தனிப்பட்ட ரீதியா போன் கால்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு மேடையில இதை அறிவிச்சுட்டு தமிழ்நாட்டுல உங்களால அரசியல் செய்ய முடியுமானா முடியவே முடியாது. நீங்க அண்ணா அவருடைய காலகட்டத்துல திராவிட கொள்கைகள் மூலமாக இந்த கட்சி வளர்க்கப்பட்டுச்சானா கிடையாது. திராவிடத்தை அவர் பேசினார். கூடவே அண்ணா அவருடைய பேச்சு தமிழ் சமூகத்தில் வருவதற்கு காரணம் தமிழ் உணர்வு. திமுக கட்டமைக்கப்பட்டதே தமிழ் உணர்வுல தான். நீங்க இன்னைக்கு கவனிச்சீங்கன்னா திமுகவுடைய கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, கட்டமைப்புல இருக்கக்கூடியதுலயே நீங்க ஒரு ஏறத்தாழ ஒரு 50% பேருக்கு மேல தமிழ் உணர்வாளர்கள். உண்மை. இப்ப இந்த தமிழ் உணர்வாளர்கள்னா கட்டமைப்புகள் இருக்கிறாங்க, ஒரு விசுவாசம்ங்கிற அடிப்படையில அவங்க அதுக்குள்ளேயே பிணைஞ்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா ஒரே கட்சின்னு இருந்தவங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ நம்ம கட்சி வேற பாதையில போகுது. புரியுது. நம்ம தமிழ் உணர்வுக்காக தானே இதெல்லாம் பேசணும். ஆனா இன்னைக்கு அது தடமாறி போகுதோங்கிற அந்த ஒரு உளவியல் இன்னைக்கு தமிழ் தேசியத்தோட எழுச்சி வர 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 திமுக தொண்டர்களுக்கே வர தொடங்கி விட்டது. இப்ப இவங்களுக்கு இன்னொரு டெக்னிக் வந்திருக்கு. ஒண்ணு, இது மத சிறுபான்மைய எப்படி நம்ம ஒரு பக்கம் கன்சாலிடேட் பண்றோமோ அதே போல தமிழ் தேசிய எழுச்சியை காரணம் காட்டி மொழி சிறுபான்மையும் நம்ம பக்கம் கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். அதேதான் இவ்வளவுதான். ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆகும்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு வாக்கு போடுற பெரும்பான்மை தமிழர்கள் இதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கு. அதைத்தான் சொல்ல வந்தேன் நானு. நீங்க தமிழ்னு சொல்லி அவங்களுடைய அரசியலை ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க அப்படியே வேற மாதிரி அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. உங்க சிறுபான்மை மினிஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய முக்கிய பொறுப்புல இருக்கிறதும், தமிழ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஓரங்கட்டப்படுறதும் அவங்க கண்ணுக்கு படுது. ஒரு ரெட்டிக்கு முக்கியத்துவம், ஒரு வன்னியருக்கு வெளியேற்றம்னா பாக்குறவன் என்ன கேனையனாரா இருப்பான். அப்ப அவங்க உணர்றாங்க, அப்ப ஒரு தமிழ் சமூகத்திற்கு எதிராக திமுக போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? தலைமை வேற ஒரு பிறமொழி சமூகமா இருக்கனால இவங்க தலைமை அவங்க பிறமொழி வட்டத்தை மட்டும் வளர்த்துக்கிறாங்க. அதேதான். தமிழ் வட்டத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க, ஓரங்கட்டுறாங்க. இந்த பார்வை இப்ப திமுகவுடைய தலைமை குடும்பத்து மேல ஒரு பெரிய நெருக்கடியை திமுகக்குள்ளே உருவாக்க ஆரம்பிக்குது. உண்மைதாங்க. இப்ப சமீபத்துல கவனிச்சீங்கன்னா நேரு அவர்களை வழிமறைச்சு திருச்சியிலேயே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. திருச்சி நேருவின் கோட்டைம்பாங்க. அந்த நேருவின் கோட்டையிலேயே நேரு அவர்களை வழிமறைச்சு திமுக காரங்களே பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இப்ப இவங்களுடைய அஸ்திவாரம் எந்த அளவுக்கு பலவீனம் ஆயிருக்குன்னு இப்ப புரியுது. அப்ப என்னன்னா, இந்த சிறுபான்மையை நான் உள்ள கொண்டு வரேங்கிற பேர்ல இவங்களுக்கு ஒரு அடிப்படை அரசியலையே திமுக இழந்துருச்சு. எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. திமுக அடிப்படை அரசியலே இழந்துருச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், திராவிடன்